திண்டிவனத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்களோ, இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற கலந்து ஆலோசனை கூட்டம். இது செயல் வீரர் கூட்டம் அல்ல. ஆனால் தொண்டர்களும் வந்திருப்பாங்க. ஆனால் இது வந்து அடுத்த கட்டமாக செயல் வீரர் கூட்டம் தேர்தலுக்கு கொண்டு வரும். இது கம்ப்ளீட்டாக நிர்வாகிகள் கூட்டம். இதோட ஏற்கனவே திருப்பத்தூர், சிவகங்கை முடிச்சிருக்கோம். இப்போ மூன்றாவதாக நமது மானாமதுரை. பாஜக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலின் போது சசிகலாவும் டிடிவி இறந்தா அதிமுக ஆட்சியை பிடிக்குன்னு சொன்னதுனால இப்போ வந்து என்னுடைய மீது பலமுறை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமித்ஷா இருக்கிற மேடையில அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சராக சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு உடனே சொல்றேன். நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்தபோது அவர் பிஜேபி போறது என்ற வந்து சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர். பட் அவருடைய நிலைப்பாடுகள், சமயத்தில் பேச்சுகள், அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ, அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். பழனிசாமி தானே தன்னை அறிவித்துட்டு எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர், நானாம் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் 12 முடிவு எடுத்திருக்க முடியாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது? நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம். அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி, நாங்கள் டெல்லி தலைவர்களை கூட சந்திக்கவில்லை, நானும் ஓபிஎஸ் அவர்களும். அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்த நண்பர் அண்ணாமலை. இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு. அப்படிலாம் கிடையாது. நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும். இதுல என்னன்னா, இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல, அவர்கள் தவறு. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன். பழனிசாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நீங்க கூட கேட்கலாம், 22 தேர்தலில் நீங்க எந்த தியாகத்துக்கு தயார்னு சொன்னீங்களே, அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன். அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க. எனக்கு ஒன்று, நான் வந்து தவறு செய்யலைங்க. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள், அவர்கள் திருந்த வேண்டும். எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார். சரியா? கேளுங்க, நம்ம டீட்டெயில்டா சொல்லணும். அதனால எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன். பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு. 21 தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம். நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன். ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன். அது நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.
அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்யற சொல்லலன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது அப்படின்னா நயினார் செலக்டிவ் அம்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன், நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓடையும் டிடிவியோடும். ஓபிஎஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும். இப்பொழுது அவர் ஓபிஎஸ் இவர் அமமுகங்கிறது தனி கட்சி, இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார். நான் ஓபிஎஸ் திருப்பவே அவர் எதனால வெளியில போனாரு, அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன். இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல, கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான். இன்னொன்று, நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான். இப்ப ஓபிஎஸ்க்காக எதுக்கு இவர் பேசுறாருன்னு சொல்றப்பயே அவருடைய மனநிலை தெரியுது. அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும், நாங்க பேச தயார். இவர் என்ன பேச தயார் மீடியாவில் சொல்றீங்க? நீங்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியில சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள், சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயினார் அவர்களே போன்ல சொன்னார், நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போவதில்லை, இல்லன்னா கீழே எல்லாம் சரியாகும்னு சொன்னாரு. கீழே எல்லாம் நான் சொன்னேன், அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே. நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோடு எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒன்று போவார்கள்? நீங்கள் பேசுவதை அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள். அன்றைக்கு சில பேர் கேட்கிறாங்க, என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சீங்களேன்? அப்படி இல்லை, 4 மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும். டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை, மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நடந்தது. ஏனால் அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவர்கள் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம். அதை கூட அதான் சொன்ன, அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதை நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, என்ன நிறைய பேருக்கு புரியல, நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள். என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை. அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க, பதவிக்காக இருந்தவர்கள். இங்க இருக்கிறவங்க, எங்க கூட இருப்பவங்க, நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள். ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது, 4.5 ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது, ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த 18 எம்எல்ஏகள் இன்னைக்கு 8 பேர் 9 பேர் என்னோட தான் இருக்காங்க. என்ன அருமை நண்பன் வெற்றி இன்றைக்கு இல்ல. இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகேஸ்வரி அரசியலிருந்து ஒதுங்கிவிட்டார். அது போல 2-3 பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் என்னோடு இருக்கின்ற 9 பேருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். எங்கள் இயக்கத்தில் எனக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இன்னொன்னு, செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் சொன்னா, அதே இடத்தில் பூலித்தேவன் நினைவிடத்தில் நயினார் என்ன சொல்லியிருக்காரு, பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆனவம் தானே. நீங்க பாஜக மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் கேட்டா, ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்னைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார், சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை
அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்க 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர்.